அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நமது மம்பௌ ஸலா அரபிக் கல்லூரியில் மனாருல் ஹுதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்தின் ஆசுரா தினத்தின் சுவையான, இனிமையான, கவர்ச்சிகரமான, கிளுகிளுப்பான ஒரு பட்டிமன்றம் இன்ஷா அல்லாஹ் இப்போது நடைபெற இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இஸ்லாமிய இல்லங்களில் இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா என்ற ஒரு தலைப்பின் கீழ் அழகான ஒரு பட்டிமன்றம் நமது கண்களெல்லாம் சொக்கி சேர்ந்து விழக்கூடிய நிலையில கூட உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது இந்த பட்டிமன்றம். நான் விடி போடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த விடி பட்டிமன்றம் இப்பதான் பார்த்திருக்கிறேன். இல்ல முன்னால மகரிபை நடத்துவாங்க. இந்த 10 மணிக்கு இந்தியாவில் பட்டிமன்றம் நடக்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு தான் கிடைக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனை கூட சொல்லலாம். அதையும் நீங்க கேட்க தயாரா இருக்கு. பார்த்தீங்களா, பால் வடிகிற உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் உற்சாகமா தான் கேட்பீங்க என்ற ஒரு தெம்பு எனக்கு வந்திருக்கிறது. இந்த மனாருல் ஹுதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்தில் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக என்னை அழைத்தார்கள். முதலாக ஒரு பட்டிமன்ற நடுவராக ஆக்கிய பெருமை மனாருல் ஹுதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்தை சாரும். வாழ்நாளில் இதை மறக்கவே முடியாது, மறக்க முடியாது. மன்றத்துக்கு ஏதாவது நினைவு பரிசு இன்னும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நடுவர்களாக, நாடறிந்த சிறந்த பேச்சாளர்களாக, மார்க்கத்தை விவாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தாயிகளாக நீங்களும் வருவீர்கள் என்பதில் நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா துவா செய்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த மதரசாவில் கல்வி பயின்றவர்கள் யாரும் சோடை போனது கிடையாது. அதற்கு சான்று முஜீப் ஹசரத்து, அலீம் ஹசரத்து. சகத்துல பார்க்கல. இப்ப நாம வெளியே பார்க்கிறோம். வெளியே மகரிப் நேரத்துல, சுபுஹ் நேரத்துல சிறு குழந்தைகள்லாம் தண்ணி தொளிப்பாங்களா இல்லையா? தண்ணி ஓதி தண்ணிய முகத்துல தொளிப்பாங்க. ஆனா நம்ம அப்துல் அலீம் ஹசரத்து கடலுக்கே தண்ணி தெளிச்சவர். ஏன்னா எங்க பெரியப்பா தொழில் வளம் ரொம்ப கம்மியா இருக்குது, துவா ஓத வாங்கன்னு சொன்னாரு. எண்ணி கூட்டு போனாரு. அவருக்கு என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் ஃபில் பஹரி சமக்கன் அப்படின்னு தண்ணி ஊற்றி தொளிச்சாரு. அவ்வளவு பெரிய ஆளு. ஏன்னா இந்த மதரசாவில் பயின்றவர்கள் எல்லாமே திறமசாலிகள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நான் ஆசைப்படலை. அதாவது பட்டிமன்ற மரபு ஒன்று இருக்கிறது. அந்த மரபை சொல்லி உங்களுடைய வாதங்களை, உங்களுடைய பிரதிவாதங்களை நீங்க எப்படி வாதம் செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு நானும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இந்த தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா, இஸ்லாமிய இல்லங்களில் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? இஸ்லாமிய கலாச்சாரம்
அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் என்று போட்டதனால யூத கலாச்சாரம் அதை பத்தி நாம பேசக்கூடாது. கிறிஸ்துவ கலாச்சாரம் அதை பத்தி நாம பேசல. இந்து கலாச்சாரம் அதை பத்தி நாம பேசல. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரங்களே அந்நிய கலாச்சாரம் ஊடுருவியிருக்கிறது. இப்ப இந்த பேர்ல கூட இந்த கலாச்சாரம் சொல்றோமா இல்லையா? இந்த கலாச்சாரம் என்பது தூய்மையான தமிழ் சொல்லா. இந்த கலாச்சாரம் என்பது கூட வடமொழி சொல்லு. கலாச்சார எழுத்திலேயே கலாச்சாரம் ஊடுருவிருச்சு. கலை ஆசாரம், ஆச்சாரம் சொல்லுவாங்களா இல்லையா? பிராமணர்கள் எதிர்க்கெடுத்தாலும் ஆச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆச்சாரம் என்பது நன்னடத்தை, நல்லொழுக்கம், நல்லொழுக்க விழுமியம் என்று பொருள். அப்ப கலாச்சாரம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு தமிழ்ல அழகான பெயர் என்ன பெயர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொன்ன 100 ரூபா முஜிபஸ் கொடுப்பாப்ல. அதாவது கலாச்சாரம் என்பதற்கு அல்லது நாகரிகம் சொல்றோம். இந்த நாகரிகம் என்ற சொல்லு கூட லத்தீன் மொழியில் இருந்து வந்தது. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை விட நகரத்தில் வாழக்கூடியவர்கள் நாகரிகத்தில் மேம்பட்டிருப்பார்கள். நகரவாசிகள் நாகரிகர்கள், அதான் நாகரிகம் என்று வந்தது. அதுவும் தமிழ் சொல்லு கிடையாது. அப்ப கலாச்சாரம் என்பதற்கு தூய தமிழ் சொல்லு என்ன அப்படின்னா பண்பாடு. என்னது? பண்பாடு. அதுதான் சொல்லணும். கலாச்சாரத்தில் வடமொழி சொல்லு ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணத்தினால் நாம் கலாச்சாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த கலாச்சாரம் எப்படி புரிந்து கொள்வது? இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, இஸ்லாமிய நம்பிக்கைகளை சுற்றி எழுந்த பழக்க வழக்கங்கள் யாவும் இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்னது? இஸ்லாமிய நம்பிக்கைகளை சுற்றி, இஸ்லாமிய நம்பிக்கை, இறை நம்பிக்கை எத்தனை கிளைகள்? 70க்கும் அதிகமான கிளைகள். உள்ளம் சார்ந்த கிளைகள், நாவு சார்ந்த கிளைகள், உடல் சார்ந்த கிளைகள். 70க்கும் அதிகமான இஸ்லாமிய நம்பிக்கைகள் இருக்கிறது. இதை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களைத்தான் நாம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. ஹதீஸ்ல வருகிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாச்சாரத்தில் சிறந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. முஹத்திஸீன்கள் விளக்கம் தர்றாங்க. ஹதீனா என்ன? சீரத்துன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. தரீகுன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற பாதை. சபீலுன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த அந்த வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகள் தான் எனது இஸ்லாமிய கலாச்சாரம். புதுசு புதுசா கலாச்சாரம் வந்திருக்குது இந்த உலகத்துல. நாளைக்கு ஒரு கலாச்சாரம் பிறக்குது, அடுத்த வாரம் பார்த்த ஒரு கலாச்சாரம் பிறக்கும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வருங்காலத்திற்கு தோதுவாக நடப்பது அல்ல. ஏன்னா இந்த உலகம் என்பது மாறக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கும். உலகத்தில் ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் உண்டு, அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது நாம் வருங்காலத்திற்கு தோதுவாக நடந்து கொள்வது என்பது அல்ல. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இவர்கள் கடந்த கால வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றுவதுதான் கலாச்சாரம். கடந்த காலத்தில் அவர்கள் என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்களோ அதையே இந்த உலகம் உள்ள வரைக்கும் நாம் கடைபிடிப்பதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். இது நீங்க கலாச்சாரம்னு நீங்க வழங்கிட்டீங்க. இப்ப கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? இப்ப வளர்கிறதே என்று வாதாடக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி வாதாடுவார்கள்? இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்கிறது. உதாரணத்திற்கு அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆண்கள் மதரசா விட பெண்கள் மக்தப் மதரசா, ரிஸ்வான் மதரசா மஹல்லா தோறும் நடைபெறுகிறது. அப்படிதானே? அப்ப இது இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்ந்ததனுடைய ஒரு அடையாளம். ரிஸ்வான் மதரசா ஊருதோறும் மஹல்லா தோறும் அழகிய முறையில் நடந்து கொண்டு வருகிறது. இது ஒரு உதாரணம் சொல்லலாம். இரண்டாவது உதாரணம் என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்களுடைய கூட்டத்தை பார்த்தா, ஒரு காலத்தில் பீச்சுக்கு போனவங்க அமெரிக்காவுக்கு போவாங்க, ஐரோப்பாவுக்கு போவாங்க, சுற்றுலாவுக்காக போவாங்க. ஆனால் அந்த கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இருக்கிறது. அப்ப இது இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது என்று ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு சிறு பிள்ளைகள்லாம் பார்க்கிறோம், இளைஞர்கள்லாம் பார்க்கிறோம், தாடி எப்படி வச்சிருக்கிறாங்க, 1 முழம் 2 முழம் முட்டு தட்டு வரைக்கும் தாடி வச்சிருக்கிறாங்க. அப்ப தாடி வளர வளர கலாச்சாரம் இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இது நாம உதாரணம் சொல்லலாம். தேய்கிறது, அதற்கு நாம உதாரணம் சொல்லலாம். என்ன உதாரணம் சொல்லலாம்? இஸ்லாமிய இல்லங்களில் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்று வளர்கிறதா தேய்கிறதா? தேய்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? இது முஹர்ரம் மாதம் தானே. இந்த முஹர்ரம் மாதத்தில் சில நபர்கள், சில இஸ்லாமியர்கள் 1 to 10 வரைக்கும் கசப்பு சாப்பிட மாட்டாங்க. கசப்புனா என்னது? பாவைக்க சாப்பிட மாட்டாங்களாம். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கடைக்கு வந்தார், கறியெல்லாம் வாங்க மாட்டேங்கியா, கறி மசாலா வாங்க மாட்டேங்கியா, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, அவர் சொன்னார், முஹர்ரம் 1 to 10 வரைக்கும் பாவைக்காய் சாப்பிடக்கூடாது, கருவாடு மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம், ஜல்சா கூட பண்ண மாட்டோம்னு சொன்னார். ஜல்சாலாம் புரிஞ்சிருக்கும். இது இஸ்லாமிய கலாச்சாரமா? இந்த முஹர்ரம் 10 அன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, சப்பரத்தை தூக்கிட்டு ஒரு கூட்டம் அலையும். இந்த விளக்குக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த உப்பெல்லாம் வாங்கி போடுவாங்க, மிளகுலாம் வாங்கி போடுவாங்க. மிளகு உப்பும் அமோகமா நடைபெறும். தூத்துக்குள்ள லாரியா வரும், காலியா போயிடும். இந்த முஹர்ரம் 10 அன்னைக்கு சில தாய்மார்கள், எல்லோரையும் சொல்லல, சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா,
வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுவான். எங்க ஏரியாவுக்கு வந்தா நீங்க கேட்கலாம், லைவ்ல கூட காட்டுறேன். 10ஆம் நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் இஸ்லாமிய சில பெண்மணிகள் என்ன செய்வாங்க, ஒப்பாரி வச்சு ஓட அழுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினம். அப்ப அதனுடைய துக்கத்தை 14ஆம் நூற்றாண்டுகள் கடந்த பிறகு இன்னைக்கும் ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? துக்கம் என்பது எத்தனை நாள்? 3 நாட்கள் தான் துக்கம் என்பதை அனுஷ்டிக்க வேண்டும். கணவன் இருந்தால், மனைவியாக இருந்தால் 4 மாதங்கள் 10 நாட்கள். எங்க சொந்தத்தில் ஒரு ஆள் இறந்துட்டார். எங்க சொந்தத்தில் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க, குர்பானி கொடுக்கல. நல்ல கவனிச்சுக்கிடணும். ஏன் கேட்டேன், 40 நாள் கழியில 40ஆம் பாத்தியா வந்து ஓதன பிறகுதான், அப்துல் அலி மசத்து வந்து ஓதன பிறகுதான் குர்பானி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துல இது உண்டா? இப்படி மூட நம்பிக்கைகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறைகள் இன்று எப்படியெல்லாம் பாழாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப வளர்கிறதா தேய்கிறதா? அப்ப வளர்வதற்கு ஒரு சில உதாரணங்கள், தேய்கிறது என்பதற்கு ஒரு உதாரணங்களை சொன்னோம். ஒரு காலத்துல நீங்க சுபு தொழுதுட்டு போனீங்கன்னா, இந்த வயசான பெத்தாமார்கள் தஸ்பீஹ் மணி உருட்டிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? வயசான பெத்தாமார்கள் சுபு தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் மணி உருட்டிட்டே இருப்பார்கள். ஆனால் அந்த காட்சி இப்பொழுது காண முடிகிறதா, பார்க்க முடிகிறதா? கிடையவே கிடையாது. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நீங்க இஸ்லாமிய தெருக்களில் கடந்து சென்றால் சூரத்துல் வாக்கியா, வாக்கியா சூரா ஓதப்படக்கூடிய அந்த சவுண்டு கேட்கும். இன்னைக்கு கேட்குதா? இன்னைக்கு பிக் பாஸ் ஓடிட்டு இருக்குது, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன நம்ம பலான அந்த இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறது, அந்த சப்தம் தான் இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய இல்லங்களிலேயே தேய்ந்து போனதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சிறிய உதாரணங்கள். எனவே உங்களுடைய வாதங்களை நீங்கள் ஆணித்தரமாக்க நீங்கள் இதிலே நிலைநாட்ட வேண்டும். ஏன்னா சில வார்த்தை கொல்லும், சில வார்த்தை மெல்லும். அதனால நாம சிந்திக்கவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். நம்ம நடந்த பட்டிமன்ற காலங்கள்லாம் கூட இந்த எம்எஸ் மசலைகள் அவர் பேசும்பொழுது பட்டிமன்றத்தில் இந்த பன்னிமன்றத்தின் நடுவர் அவர்களே அப்படின்ட்டார், அப்படி சொன்னார். அது வாய் தவறி வந்தது. அதனால நாம சொல்லக்கூடிய அந்த வாதங்களை தெளிவாக வைக்க வேண்டும். இப்படிதான் ஒரு வார்த்தையார் மாணவர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மன்னரை பற்றி, மன்னரினுடைய அந்த மாளிகையை பற்றி ஒரு அழகான ஒரு 5 வரிகள் எழுத வேண்டும் என்று ஒரு மாணவர்கிட்ட சொன்னார். அந்த மாணவர் எழுதியிருக்கிறார், மன்னரின் கோட்டை அழகானது, மன்னரின் கோட்டை பலமானது, மன்னரின் கோட்டை விசாலமானது. இந்த கோவை எடுத்துட்டு கோன் போட்டுட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே பார்த்துக்கிடுங்க. இப்படி ஆகிடக்கூடாது. பேசுறேங்கிற பெயரில் தெளிவாக உங்களுடைய வாதத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த வாதத்தில் சிந்திக்கக்கூடிய கருத்தும் இருக்க வேண்டும். இந்த போர் வீரர்கள் போரில் ஈடுபடுகின்ற பொழுது 2 வாட்களும் முரசும். போர் முரசு கொட்டுகின்ற பொழுது 2 வாட்கள் அங்கே உரசுகின்ற பொழுது என்ன வரும்? தீப்பொறி வரும். அது போன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல
வாதங்கள்ல தீப்பொறி பறக்க வேண்டும். அப்படி இருக்கணும். இந்த ரெண்டு கனிகள் உரசும் பொழுது என்ன வரும்? அமுதம் கிடைக்கும். ரெண்டு கனிகள் காத்து காலங்கள்ல வேற எதுவும் நீங்க நினைக்காது. ரெண்டு கனிகள் உரசுகின்ற பொழுது அது என்ன வரும் அப்படின்னா, அதிலிருந்து ரசம் வரும், அமுதம் கிடைக்கும். இதே போன்று உங்களுடைய வாதங்களில் அமுதம் இருக்க வேண்டும், தேனமுதம் இருக்க வேண்டும், தீனமுதம் இருக்க வேண்டும். இந்த பட்டிமன்றத்தினுடைய மரபு, முதல் ஒரு அணித்தலைவர் இஸ்லாமிய இல்லங்களில் இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்கிறது என்ற தலைப்பின் கீழ் பேசக்கூடிய அந்த அணியினுடைய தலைவருக்கு ஒரு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி எதிரணி தலைவருக்கும் 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அணியினுடைய அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு 8 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு கடைசியில இரண்டாவது சுற்று அந்த அணித்தலைவர் அவர்கள் தமது அணியினர் எந்த கருத்துக்களை பேசினார்களோ அப்படிப்பட்ட கருத்துக்களை தொகுத்து வழங்குவார். இரண்டு அணித்தலைவருக்கும் இரண்டாம் கட்டமாக ஒரு 8 நிமிடங்கள் வழங்கப்படும். கடைசியில முடிவா இறுதியா தீர்ப்பு வழங்கப்படும். இதுதான் பட்டிமன்றத்தினுடைய மரபு. யார் ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் பட்டிமன்றத்தை முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இல்லங்களில் இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா என்ற பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாமா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருவோம். வளர்கிறது என்ற